வணக்கம் நண்பர்களே. வெற்றியின் பார்வை யூடியூப் சேனல். இது உங்களுடைய சேனல், உலக தமிழர்களின் சேனல். வாரம் ஒரு சாதனையாளரின் வாழ்வியல் பாடங்களோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த ஆளுமையின் சித்தாந்தங்களும் செயல்பாடுகளும் உங்கள் சிந்தனையில் இடம்பெற்றால் உங்கள் வாழ்வில் எழுச்சி மலரும் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள். நண்பர்களே, ஒரு மனிதரிடம் 2 லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. அவர் நினைத்தால் உலகத்தில் உள்ள எந்த அரிய பொருளையும் விலைக்கு வாங்கிவிட முடியும். ஆனால் அவர் ஒரு சாதாரண மாருதி காரைத்தான் பயன்படுத்துகிறார். விமானத்தில் எக்கனாமிக் கிளாஸில் தான் பயணம் செய்கிறார். ஹோட்டலில் தங்கிவிட்டு வெளியே புறப்படும் போது அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருக்கின்றனவா என்று அவரே சரிபார்க்கிறார். கஞ்சத்தனமா? இல்லவே இல்லை. ஆனால் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு மதிக்கத்தக்க பகுதியை, அதாவது 1,45,000 கோடி ரூபாய்களை சமூக நலனுக்காக, நாட்டின் எளிய மக்களின் கல்விக்காக வாரி வழங்கிய இந்திய ஐடி துறையின் பாரிவள்ளல் அவர்தான் அசீம் பிரேம்ஜி. பெரும்பாலான மக்கள் எப்படி பணக்காரர் ஆவது, பணம் சேர்த்து விட்டாலோ எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று யோசிக்கும் இந்த உலகில், சம்பாதித்த பணத்தை எப்படி எளியவர்களுக்கு சரியாக கொடுப்பது என்று நினைத்து திட்டத்துடன் வாழ்ந்து காட்டும் ஒரு மாபெரும் மனிதர் அவர்தான் அசீம் பிரேம்ஜி. அசீம் பிரேம்ஜி 1945 வருடம் பம்பாய் மாநகரில் பிறந்தார். இவரது தந்தை முகமது பிரேம்ஜி சமையல் எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். தன் 21வது வயதில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார் அசீம் பிரேம்ஜி. அப்போதுதான் அந்த இடிபோன்ற செய்தி அவருக்கு வருகிறது. அவருடைய தந்தை திடீரென பம்பாயில் மாரடைப்பால் காலமாகிவிட்டார் என்ற செய்தி கிடைத்ததும் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு இந்தியா திரும்பினார் அசீம் பிரேம்ஜி. சில மாதங்களுக்கு பின்னர் அவரது நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டம் நடக்கிறது. 21வது வயது இளைஞர் அசீம் பிரேம்ஜி மேடையில் நிற்கிறார். அப்போது அங்கிருந்த ஒரு முதலீட்டாளர் எழுந்து அவரை நோக்கி, தம்பி, உனக்கு எண்ணெய் வியாபாரத்தை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார். உன்னால் இந்த நிறுவனத்தை நடத்த முடியாது. உன் பங்குகளை வேறு யாரிடமாவது விற்றுவிட்டு நீ அமெரிக்கா சென்றுவிடு என்று பகிரங்கமாக அவமானப்படுத்தினார். அந்த அவமானம் அசீம் பிரேம்ஜியை உடைக்கவில்லை, மாறாக அவருக்குள் ஒரு வெறியை ஏற்படுத்தியது. நான் யார் என்று நிரூபிப்பேன்
என்று தனக்குள் அவர் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார். அன்று அவர் எடுத்துக்கொண்ட அந்த வைராக்கியமிக்க சபதம் தான் இன்று நாம் பார்க்கும் விப்ரோ என்ற மாபெரும் நிறுவனத்தின் அடித்தளம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று ஏற்பட்டு துயரத்துடன் நிற்கும்போது யாராவது உங்களை அவமானப்படுத்தியது உண்டா? அத்தகைய அவமானத்தை எப்படி சமாளித்து வெற்றி கண்டீர்கள்? கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் கமெண்ட் சில நண்பர்களுக்கு உற்சாகம் தரும் டானிக்காக அமையக்கூடும். அடுத்த சில ஆண்டுகளில் சமையல் எண்ணெய் மட்டும் விற்று கொண்டிருந்த நிறுவனத்தை டிட்டர்ஜென்ட் சோப், பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் என பல துறைகளில் விரிவுபடுத்தினார் அசீம் பிரேம்ஜி. ஆனால் உண்மையான திருப்பு முனை 1980களில் வந்தது. ஐபிஎம் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறிய போது இந்தியாவில் கம்ப்யூட்டர் துறைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவானது. தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரேம்ஜி, இதுதான் நம் நேரம் என்று துணிச்சலாக கம்ப்யூட்டர்கள் மற்றும் சாஃப்ட்வேர்கள் தயாரிப்பு துறையில் கால் பதித்தார். வியாபாரத்தில் இவர் கையாண்ட மிக முக்கியமான இரகசியங்கள் இரண்டு தான். ஒன்று நாணயம், இன்னொன்று தரம், அதாவது இன்டெகிரிட்டி, அண்ட் செகண்ட் இஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். லஞ்சம் கொடுக்க மாட்டார். நேர்மையற்ற வழியில் ₹1 கூட சம்பாதிக்க கூடாது என்பதில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார் பிரேம்ஜி. பல கோடிகள் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நேர்மைதான் முக்கியம், ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் விளைவு உலகின் பல்வேறு வாடிக்கையாளர்கள் அவரது நிறுவனத்தை தேடி தேடி வந்தார்கள். விப்ரோ இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக விஸ்வரூபம் எடுத்தது. அசீம் பிரேம்ஜி உலக பணக்காரர்கள் பட்டியலில் இணைந்தார். உலகத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆடம்பர பங்களாக்கள், சொந்தமான விமானம் என்று படாடோபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அசீம் பிரேம்ஜி நினைப்பது முற்றிலும் வேறானது. பணம் என்பது சமூகத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அது சமூகத்திற்கு பயன்படும் வழியில் திருப்பி அளிக்கப்பட வேண்டும் என்று நம்பினார். 2001 அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை தொடங்கினார். இந்தியாவின் மிக ஏழ்மையான கிராமங்களில் உள்ள அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதை தன் லட்சியமாக அப்போது அவர் ஏற்படுத்தி கொண்டார். ஒரு கட்டத்தில் தனக்கு சொந்தமான விப்ரோ நிறுவனத்தின் 34% ஷேர்களை, அதாவது சுமார் 52,000 கோடி ரூபாய்களை அப்படியே தன் அறக்கட்டளைக்கு எழுதி கொடுத்து விட்டார். அதன் பிறகும் அவர் நிறுத்தவில்லை. மொத்தம் 1,45,000 கோடி ரூபாய்கள், அதற்கும் மேலாக நன்கொடையாக அளித்து ஏசியாவின் மிகப்பெரிய நன்கொடையாளர் என்ற பெருமையை அசீம் பிரேம்ஜி பெற்றார். உலக பணக்காரர்களின் பட்டியலில்
முதல் 5 இடங்களில் இருக்க வேண்டிய மாமனிதர் தன் தாராள குணத்தால் அந்த பட்டியலை விட்டே விலகிவிட்டார். நண்பர்களே, அசீம் பிரேம்ஜியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கிய பாடங்களை உங்கள் பார்வைக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க்கை பாடம் 1, சிம்பிள் லிவிங் அண்ட் லிவிங் வித் இன்டெகிரிட்டி. எளிமையாகவே அவர் வாழ்கிறார், நேர்மையுடனே வர்த்தகம் செய்கிறார், கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறியதே இல்லை. நேர்மையை விட்டுக் கொடுக்காதீர்கள் என்றே அவர் அதிகாரிகளுக்கு வலியுறுத்துகிறார். வாழ்க்கை பாடம் 2, மேக் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் தி சொசைட்டி. நமது வெற்றியால் இந்த சமூகம் ஏதாவது பலன் பெற்றிருக்கிறதா? இதுவே அவரது தத்துவம், இதுவே அவரது டாக்டரின். இந்த தத்துவத்தை மனதில் இருத்தி செயலாற்ற வேண்டும் என்று எல்லோருக்கும் அவர் அறிவுறுத்துகிறார். அசீம் பிரேம்ஜி என்ற மாமனிதர் சமூகத்திற்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பதால் தான் அவர் கொண்டாடப்படுகிறார். அவரது சேவையை பாராட்டிய இந்திய அரசாங்கம் 2005ஆம் ஆண்டில் பத்மபூஷன் பட்டத்தையும் 2011ஆம் ஆண்டில் பத்ம விபூஷன் பட்டத்தையும் அவருக்கு அளித்து கௌரவித்தது. நண்பர்களே, அசீம் பிரேம்ஜி என்ற மாமனிதரின் சிறப்பான வாழ்க்கையின் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு உத்வேக கதையோடு உங்களை மீண்டும் மகிழ்ச்சியோடு சந்திப்பேன். மிக்க நன்றி. வணக்கம். அன்போடு ஜலால்.